ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து தொடர்பான முக்கிய அசல் வினாக்கள் மற்றும் அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 1884ஆம் ஆண்டு பி அனந்த சைலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எது அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை. மெட்ராஸ் மகாஜன சபை 1884 தொடங்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டான டேட்டும் பார்த்துங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். 1884 மே மாதம் 16ஆம் தேதி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் தகவல் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த கேள்வி, தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தில் இருந்து உதயமாக முக்கிய காரணமாக இருந்த பெண் யார் அப்படின்னா திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். தன்னாட்சி இயக்கமானது தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. மேலும் தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க 2 பேர் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை காலமுறை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் சம்ரான் சத்தியாகிரகம், இரண்டாவது கேடா சத்தியாகிரகம், மூன்றாவது அகமதாபாத் போராட்டம், நான்காவது பைசாகி நாள். இதுக்கு சரியான ஆன்சர் 1, 2, 3 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வருடங்கள் பார்த்தலாம். சம்ரான் சத்தியாகிரகம் 1917 நடைபெற்ற இடம் பீகார். அடுத்தது கேடா சத்தியாகிரகம் 1918 குஜராத். மூன்றாவது அகமதாபாத் போராட்டம், அதுவும் 1918 மார்ச் மாதம் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு வந்து கேடா சத்தியாகிரகம், அடுத்ததான் வந்து அகமதாபாத் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து பைசாகி நாள் பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13, அதாவது ஜாலியன் வாலாபாக் நடைபெற்ற அந்த நாள் தான் வந்து பைசாகி நாள். அடுத்த கேள்வி, வஉசி சிதம்பரனார் பற்றிய கீழ்காணும் சொல்லப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எது அப்படிங்கிறத கேள்வி. இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னிலையில் இருந்தனர். இரண்டாவது கூற்று, இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. மூன்றாவது கூற்று, இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடம் இருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் அப்படிங்கிறதா. ஸோ 1, 2 தான் வந்து சரியானது. இவர் திலகரின் சீடர் ஆவார். மேலும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் தான் வந்து சென்னை மாகாணத்து முன்னிலையில் இருந்தனர் அப்படிங்கிறது சரிதான். இரண்டாவது, இவர் நேர்மையானவர், தவறான வழக்குகளுக்கு ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. இந்த இரண்டுமே சரி. மூன்றாவது கூற்று மட்டும் நம்ம இப்போ கவனிக்கணும். பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து இவர் கப்பலை வந்து வாங்க ஆரம்பித்தார். ஸோ இங்கிலாந்திடமிருந்து அவர் கப்பல் வாங்கலை. ஸோ கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் எந்தெந்த நாட்டிடமிருந்து வாங்கியிருக்கா அப்படின்னா பிரான்ஸ் நாட்டிடமிருந்து கேலியா அப்படிங்கிற கப்பலும், பிரெஞ்சு நாட்டிடமிருந்து லாவோ. ஸோ இப்போ மூன்றாவது கூற்று பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு நாட்டிடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து சரியானது. ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி வேணால் கேள்விகள் கேட்கலாம். ஸோ தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூலதனம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 2024 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சுதேசி நீராவி கப்பலின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாச்சகம் என்று அழைத்து, அதாவது என்ன அப்படின்னா காங்கிரஸோட முதல் கட்டத்தை வந்து ஏன் வந்து போர்க்குணமிக்க தேசியவாதிகள் வந்து அதை வந்து அரசியல் யாச்சகம் அப்படின்னு சொல்லி ஏன் அழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கூற்றுகளை கவனிக்கலாம். காங்கிரஸின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர். இரண்டாவது கூற்று, அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர். மூன்றாவது, பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மேல் அதிக கவனம் செலுத்தியது. ஸோ இதில் சரியான கூற்று வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அரசியல் யாச்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் 2 தான் சரி. மூன்றாவது வந்து தவறானது. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க மேலே அதிக கவனம் செலுத்தலை, ஆனால் இதில் செலுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறானது. அடுத்து, பின்வரும் வாக்கியங்களை கூறியவர் யார் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியருக்கும் அது மட்டுமல்ல, இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு என கூறியவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அடுத்த கேள்வி, 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கையின் சரிதத்தின் பெயர் என்ன அப்படின்னா தஷ்கிரா அப்படிங்கிறது அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் வாழ்க்கை சரிதத்தை பற்றியது. அடுத்தது, தினசரி நாளிதழ் குடியரசின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது. குடியரசு
நாளிதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்ட கேள்வி. ஸோ இது தொடர்பாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2022 குரூப் 4ல் பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரோட இதழ்களை காலமுறை வரிசைப்படுத்தி சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இந்த கேள்வி இருந்தது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பி தான். அதோட வருடங்கள் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். குடியரசு வந்து பார்த்திங்கன்னா 1925, அடுத்து புரட்சி வந்து 1933, பகுத்தறிவு வந்து 1934, அடுத்து விடுதலை வந்து 1935. ஸோ இந்த வருடங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன அப்படின்னா பட்கோஸ்வர் தத் அப்படிங்கிறவர் தான். மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல் பார்க்கலாம். பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து இதுவும் டிஎன்பிசி அடிக்கடி கேட்டிருக்காங்க. மார்ச் 23, 1931 நாள் பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. அவருடன் சேர்ந்து யாரெல்லாம் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா சிவராம் ராஜ்குரு, சுகதேவ் தாம்வர், இவங்க 3 பேரும் மார்ச் 23, 1931 நாள் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் சிறை. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து தான் வந்து தன்னுடைய பட்டத்தை வந்து அவர் துறந்திருக்காரு. அடுத்து முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர். முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் தாமஸ் ரோ. அடுத்து 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2 உலகிற்கும் அரசன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா துண்டாஜி வாக் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானின் முன்னாள் படை தளபதியாக இருந்திருக்காரு. 2 உலகிற்கும் அரசன் என அழைக்கப்படுபவர் துண்டாஜி வாக். அடுத்து பதிவு செய்த நிலத்தை வைத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார் அப்படிங்கிற அந்த முறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ரயத்வாரி முறை. இதை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ. அடுத்து பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவோட ஆங்கில ஆட்சி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா பிளாசி போர் எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிர்கி போர் மூலிமா தான் வந்து அந்த இது வந்து முழுமை பெற்றிருக்கு. ஸோ பிளாசி போர் வந்து பார்த்திங்கன்னா 1757 ஆண்டு நடைபெற்றது. கிர்கி போர் வந்து 1817 ஆண்டு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் ஐயா அவர்கள். வருடம் 1956. டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் சத்துணவு திட்டம் 1982. அடுத்து பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா லாகூர் சதி வழக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பகத்சிங் எப்போது தூக்கிலிடப்பட்டார், கூட யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த சிறை அப்படின்னு பார்த்தோம். இதுவும் அது தொடர்பான கேள்வி தான். பகத்சிங்குக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாகூர் சதி வழக்கு காரணமாக தான் வந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1857 ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது தான். ஸோ கீழ்கண்ட கூற்று தவறானது எது அப்படின்னா விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கேற்றனர் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து இந்த சிப்பாய் கழகத்தில் வந்து பங்கேற்கலை. அடுத்து கீழ்காண்பவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். சுதேசி இயக்கத்தின் காரணமாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எது அப்படின்னா வட்டார மொழிகளோட செல்வாக்கு வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சது. எப்போது அப்படின்னா சுதேசி இயக்கத்தின் விளைவாக. அடுத்தது 1857 ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள்? ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து 1857 புரட்சி சிப்பாய் கழகம் என அழைத்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.